ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ரிலேட்டடாக நம்ம ரீசனிங் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போகிறோம். சிலோகிசம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி அப்கமிங்கில் ரீசனிங் எல்லாமே நம்ம முடிச்சிருவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிலோகிசம்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெண்டு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து ஆள், இன்னொன்று வந்து சம்மு. இந்த சம்மை வந்து ஃபியூன்னு சொல்லுவாங்க. அதுபோக ஒரு சில டேம்ஸ் சொல்லுவாங்க, நான் அதை சொல்கிறேன். மோஸ்ட்லி வேறு ஏதாவது டேம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா சம்மா எடுத்துக்கோங்க. ஆள் அப்படின்னா எப்பயுமே வந்து ஆள்னு சொல்லி பக்கத்தில் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மங்கி அப்படின்னு கொடுக்காங்க அப்படின்னா அந்த மங்கி வந்து அனிமல்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா எப்பயுமே ஆள் பக்கத்தில் இருக்க உள்ளதாக இருக்கணும். சம்முன்னு கொடுக்குறாங்கன்னா அது ரெண்டுமே இப்படி தான் பிரிச்சிருதும். இது ரெண்டுமே பாதி பாதின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இப்போ பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எய்தர் கண்டிஷன். இந்த எய்தர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சுக்க தேவையில்ல. எல்லாம் ஜஸ்ட் ஒருக்கா எய்தர் கண்டிஷன் எதுக்கு வருங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது வந்து இப்போ ஒரு 2 கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. அந்த 2 கன்க்ளூஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. சம்டைம்ஸ் வந்து ஏதோ இந்த மாதிரி மாற்றினா சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னா ஸோ அப்போ வந்து எய்தர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எய்தர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நெய்தருக்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த எய்தர் கண்டிஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா கன்க்ளூஷன் வந்து கண்டிப்பாக ராங்காக இருக்கணும். அது ராங்காக இருந்தாலும் ஏதோ ஒன்று நான் மாற்றினா கரெக்டுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எய்தர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து கன்க்ளூஷன் ரெண்டுமே தப்பாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம எய்தர் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பேராக இருக்கணும். இப்போ கன்க்ளூஷன் தப்பாக இருந்து இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பேரா இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து அது எய்தர் கண்டிஷன் வராது, பேர்லாம் அடுத்து. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னால் என்னென்னா சம்மு நோவும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேர், ஆளும் சம்நாட்டும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேர். ஸோ அது மாதிரி சம்மு சம்நாட்டும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேர். இது ஒன்றும் இல்லை, கன்க்ளூஷனில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி 2 மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது ரெண்டே நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கணும். சம்மையும் நோவை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஆடு சம்நாட்டுங்கிற உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நான் வந்துடும். சம்மு சம்நாட்டும் ஒரு பேர் தான். ஸோ இதில் சம்மு நோவு மட்டும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் ஞாபகம் சொன்னேன்னா இதில் சம்மு நோவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே ஈஏன்றதுனாலும் ஓகே தான். ஆனால் இது ரெண்டுமே வந்து அப்படியே தான் இருக்கணும். சம்மு நோவும் ஒரே இது, ஆளு சம்நாட்டும் ஒரு இது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு இதில் மென்ஷன் பண்ணி நோன்னு கொடுக்காங்க அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து இது 2 லிங்க் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ கொஸ்டினை வந்து நோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது ரெண்டுக்குமே சம்மதம் கிடையாது. கொஸ்டினில் இந்த மாதிரி நோன் கொடுக்காம இப்படி அவங்களாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நோங்கிற மீனிங் வராது. அது நம்ம பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி ஆல் கான்செப்டில் வரீங்க அப்படின்னா அந்த ஆல் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த ஆல் கான்செப்டில் வர்றீங்க அப்படின்னாலே லாஸ்ட் 2 ஒரே போல் ஒத்து போச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி ரவுண்டு போட்டு இது பெரிய இதாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆல் கான்செப்டில் இப்படி வந்து ஆனால் இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் இந்த 2 சேமாக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எது சேமாக வருதோ அதை எழுதிடுங்க. எழுதிட்டு அது 2 தனித்தனியாக போட்டுருங்க. ஏன்னா இதுவும் ஒரே போல் வருது அப்படிங்கிறனால. ஸோ அடுத்து இப்போ மோஸ்ட்டுங்கிறதையும் ஃபியூன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன். இங்கே மோஸ்ட்டுங்கிறதும் அப்போ சம்முங்கிறதும் ஃபியூவாக தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ பென்சில்ஸு லேர்னர்ஸு இங்கே மட்டும் புதுசாக வருது. திரும்ப அந்த லேர்னர்ஸு அதாவது பென்சில் திரும்ப வந்தது இங்கே வருது. ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பென்சிலை வரைஞ்சிருவீங்க, அடுத்து லேர்னர்ஸை வரைஞ்சிருவீங்க, அடுத்து லேர்னர்ஸ்கிட்ட ரப்பரை வரைஞ்சிருவீங்க. திரும்ப இந்த இடத்துல பென்சிலுங்கிறப்ப எங்கே இடிக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அது இந்த சைடு போடணும். அதுக்கு தான் வந்து இதை நான் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொன்றா. உங்களுக்கு இதை பார்த்தாலே மோஸ்ட்லி வந்து சிலோகிசம் போதுமானது. ஸோ இது வந்து நான் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கன்க்ளூஷனாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை என்ன கொடுக்காங்கன்னா ஃபியூ ஸ்பைடர்ஸ் ஆர் கேட்டர்பில்லர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபியூனாலே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அதை இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ வந்து ஃபியூ ஸ்பைடர், அதாவது இது வந்து சம்முங்கிறது தான். ஃபியூனாலே சம்மு தான். அதாவது வந்து ஃபியூ ஸ்பைடர்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னா கேட்டர்பில்லர்ஸ் தான். ஸோ நான் வந்து ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், நம்ம எப்பயுமே எழுதுனா போதும். ஸோ அதனால் வந்து ஃபியூ ஸ்பைடர்ஸ்னு எனக்கு கேட்டர்பில்லர்ஸு. நோ கேட்டர்பில்லர்ஸே கிராஸ்பில்லர்னு சொல்கிறாங்க. அதாவது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டர்பில்லர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டர்பில்லர் வந்து கிராஸ் கோப்பர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோன் மென்ஷன் பண்ணால் ஆல் கிராஸ் கோப்பர்ஸ் ஆர் பெட் பக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்னாலே உள்ளே இருக்கணும், பெட் பக்ஸ்னாலே அது வெளியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியாச்சு. இப்போ கன்க்ளூஷன் படிக்கலாம். நம்ம எப்பயுமே கொஸ்டினை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி வச்சுட்டு ஆன்சர் கன்க்ளூஷன் தான் பார்க்கணும். ஆல் கேட்டர்பில்லர்ஸ் ஆர் ஸ்பைடர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல் கேட்டர்பில்லர்ஸ் இங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்பைடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஆல்னாலே கண்டிஷன் வந்து தெரியும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து இப்படி வருது. ஸோ அதனால் வந்து இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ ஆல் கேட்டர்பில்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர்ஸ் இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ அடுத்து ஆல் பெட் பக்ஸ். ஸோ ஆல் பெட் பக்ஸ் ஆர் கிராஸ் கோப்பர்ஸ். அதாவது ஆல் பெட் பக்ஸ்னால் எங்கே இருக்குது,
இந்த கான்செப்டில் ஆளுங்கிறதுக்குள்ளே இங்கே இது மட்டும் தான் வருது, கிராஸ் கோப்பர் வருது. ஸோ அதுதான் பெட் பக்ஸ் வந்து உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க, தப்பு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஆளுக்குள்ளே தான் இது இருக்கணும். அப்போ இதுவுமே தப்பு தான். ஸோ இது போக வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குன்னா இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். சம் பெட் பக்ஸ் ஆர் நாட் கேட்டர்பில்லர்னு சொல்கிறாங்க. அதாவது சம் பெட் பக்ஸ் இந்த இருக்குது, பெட் பக்ஸு ஆர் நாட் கேட்டர்பில்லர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே நாட்டுங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது கரெக்டு. இந்த இடத்துல நாட்டுங்கிற வராமல் இருந்து இப்படி கொடுத்தாங்கன்னா தப்பு. ஏன்னா இது மென்ஷன் பண்ணியிருக்கனால இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ அதனால் இந்த இதில் ஒன்று மட்டும் ஃபாலோ ஆகும், இது கரெக்டு. ஸோ அடுத்து இது பார்க்கலாம், ஆல் மென்ஸ் ஆர் ரோபோட்ஸ். அடுத்து ஆல் மென்ஸ் ஆர் மெஷின். அப்போ ஆல் மென்ஸ் ஆர் ரோபோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆல் ரோபோட்ஸ் ஆர் மெஷின்ஸ் ஈஸியான ஒன்று தான். ஸோ இங்கே வந்து மெஷின்ஸை நான் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆல் மெஷின்ஸ் ஆர் மென்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு மெஷின்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது கரெக்டு தான். ஸோ மெஷின்ஸ் வந்து உள்ளே இல்லை, மெஷின்ஸ் வந்து வெளியே இருக்குது. ஸோ அதனால் அது தப்பு. ஏன்னா ஆளுக்குள்ளே ஆள் போட்டாலே அது உள்ளே தான் இருக்கணும். சம் ரோபோட்ஸ் ஆர் மென். ஸோ சம் ரோபோட்ஸாக நம்ம இப்படி எழுதலாம், இல்லை பாதி பாதி லிங்காக இருந்தாலும் ஓகே தான். அப்போ ஆளுங்கிறதுக்குள்ள ஒரு சம் இருந்தால் கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ரோபோட்ஸில் மென் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இது ரெண்டுக்கும் கொஞ்சம் லிங்க் இருக்குது தானே. ஸோ அதனால் இது கரெக்ட் தான். ஸோ அதனால் அது கன்க்ளூஷன் 2 மட்டும் ஃபாலோவும் கரெக்ட். ஸோ அடுத்து ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூஷனு, ஆல் ட்ரீஸ் ஆர் பிளானட்ஸ். எப்படி எழுதிக்கலாம், அதாவது ஆல் ட்ரீஸ் ஆர் பிளான்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் ஆல் ட்ரீஸ் ஆர் பிளான்ட்ஸ். ஸோ அடுத்து ஆல் லீவ்ஸ் ஆர் ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நல்லா பாருங்கள், லீவ்ஸ் ஆர் ட்ரீஸ்ன்னு கொடுக்காங்க. அப்போ லீவ்ஸ் வந்து உள்ளே வரணும், ஆனால் இங்கே ட்ரீஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லீவ்ஸ் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இந்த வட்டத்துக்குள்ளே, அதாவது இந்த ட்ரீஸ் இருக்குது, ஸோ இந்த ட்ரீஸுக்குள்ளே லீவ்ஸ் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து ஆல் க்ரீன்ஸ் ஆர் லீவ்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் க்ரீன்ஸ், அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ இது புரியும் நினைக்கிறேன், இல்லைனா உங்களுக்கு திரும்பவும் எழுதி கட்டுறேன். அதாவது வந்து எக்ஸாம்களில் இப்படி போடுறப்போ உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது க்ரீனு, ஸோ லீவ்ஸு, ஸோ ட்ரீஸு, பிளான்ட்டு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ வந்து நம்ம கன்க்ளூஷன் இருக்கலாம், ஆல் பிளான்ட்ஸ் ஆர் கிரீன்ஸ்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ்னால உள்ளே இருக்கணும், ஆனால் பிளான்ட்ஸ் வெளியே தான் இருக்குது, அப்படி தப்பு. ஸோ அடுத்து வந்து ஆல் ட்ரீஸ் ஆர் லீவ்ஸ்னு சொல்கிறாங்க. ட்ரீஸ் அப்போ உள்ளே தான் இருக்கணும், ட்ரீஸ் உள்ளே இருக்குது, ஆனால் லீவ்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது, அப்போ இதுவுமே தப்பு தான். சம் பிளான்ட்ஸ் ஆர் லீவ்ஸ், ஆளுக்குள்ளே சம் தான், இதனால கரெக்டு தான். பிளான்ட்ஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, கண்டிப்பாக லிங்க் இருக்குது, அதனால் தேர்டு கண்டிஷன் கரெக்டு. ஸோ அடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம், ஆல் கார்ஸ் ஆர் ஈட்டபிள் குட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஆல் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டபிள் குட்ஸ் தான், அதை நான் ஈஜின்னு எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆல் கெய்சர்ஸ் ஆர் ஈட்டபிள் குட்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே நல்லா பாருங்கள், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி லாஸ்ட்டு முடிகிறது 2 இது முடியுது. ஸோ அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த படத்தை எப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் இதை நல்லா பெருசாக போட்டு ஈட்டபிள் குட்ஸை நல்லா போட்டுக்கோங்க. ஸோ இது போட்டதுக்கப்புறம் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கார்ஸுங்கிறது ஒரு இதில் இருக்குது. ஸோ கேசர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க, இப்போ சம் கார்ஸ் ஆர் கேசர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ கார் இங்கே இருக்குது, கேசர்ஸ் இங்கே இருக்குது. சம்ஸ்னால் கண்டிப்பாக லிங்க் இருக்கணும், இது ரெண்டுக்குமே வந்து லிங்க் இல்லை. ஸோ அதனால் தப்பு. ஸோ அதுக்கப்புறம் கேசர்ஸ் ஆர் கார்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது சம் கேசர்ஸ் ஆர் கார்னால் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அது ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு சம்முனா கண்டிப்பாக இப்படி லிங்காக இருக்கணும், இங்கே லிங்க் ஆகலாம், ரெண்டுமே தப்பு. இப்போ நம்ம எதிராக கண்டிஷன் செக் பண்ணலாம். சம்முனோவும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேரும் பார்த்தோம், சம்நாட்டும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேரும் பார்த்தோம். இங்கே சம் இருக்குது, சம்மும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேர் கிடையாது. இப்போ ஆனால் இங்கே காரு கேசர்ஸ் இது ரெண்டுமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டாக இருக்குது, ஆனால் ரெண்டாவது சம்மு நாட்டு, அதாவது சம்முனும் அடுத்து ஆளு சம் நாட்டும் பார்த்தோம், அடுத்து சம் நாட்டும் பார்த்தோம். இந்த மூணுமே இல்லை, ஏன்னா ஆளுங்கிற கண்டிஷனும் இல்லை, சம்னாவும் இல்லை, ஸோ சம் நாட்டும் இல்லை. ஸோ அதனால் இந்த இது ஃபுல்லாமே நெய்தர், அதாவது ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அடுத்து ஆல் கிளாஸஸ் ஆர் சாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆல் சாண்ட் ஆர் எர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கிளாஸுமே எர்த்துன்னு சொல்கிறாங்க, எல்லா கிளாஸுமே எர்த்து தான், ஏன்னா நம்மளுக்கு ஆள் கிட்ட கிளாஸ் இருந்தாலும் அது கரெக்டு தான். ஸோ அதுபோக சம் எர்த்து சாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆல் ஸ்டேட்மெண்ட்குள்ளே சம் வந்தாலே கரெக்டு தான், எர்த்து சாண்டுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ அதனால் ஓகே, அது கரெக்ட் தான். ஸோ இதில் வந்து 1 and 2 இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அடுத்து ஆல் பஸ்ஸஸ் ஆர் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா பஸ்ஸஸுமே ட்ரக்ஸு தானா. ஸோ ஆல் ட்ரக்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா இதுவுமே ட்ரெயின்ஸ் தான். இப்போ பார்க்கலாம், நோ ட்ரெயின் இஸ் பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதான் ஆளுங்கிற ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி வந்தாலே, அதாவது இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தாலே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அப்படி வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சம் ட்ரக்ஸ் ஆர் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இப்போ சம் ட்ரக்ஸ்னால் என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆளுக்குள்ளே சம் வந்தால் கரெக்டு தான். ஸோ அதனால் ட்ரக்ஸும் பஸ்ஸும் கரெக்ட் தான். ஸோ அதனால் இதை வந்து கன்க்ளூஷன் 2 மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஆல் ரிலேட்டாக இருக்க கான்செப்ட். இப்போ சம் ரிலேட்டாக இருக்க கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எப்போயுமே சிலாகிசம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சம் பென்சில்ஸ், அதாவது பென்சில்ஸ் வந்து லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சம் லேர்னர்ஸ் ஆர் ரப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சம் கேண்டீஸ் ஆர் பென்சில்னு சொல்கிறாங்க. ஸோ பென்சில் திரும்ப காணும் பார்க்காங்க இந்த இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து அந்த கேண்டீஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம் கேண்டீஸ் ஆர் லேர்னர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ கேண்டீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ லேர்னர்ஸ் இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் பென்சில் இருக்குது. ரெண்டுக்குமே எந்த லிங்க்குமே கிடையாது. அதனால் அது தப்பு. ஸோ அடுத்து சம் ரப்பர்ஸ் ஆர் கேண்டீஸ் சொல்கிறாங்க. ரப்பர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ கேண்டீஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் இவ்வளோ கேப் இருக்குது. இப்போ இதுவும் தப்பு. ஆல் ரப்பர்ஸாக சொல்கிறாங்க. இங்கே ஆளுங்கிற கான்செப்டே வராது. ஸோ தப்பு. ஸோ ஆள்னாலே நம்மளுக்கு ஆள் உள்ளே வெளியே வரணும், இங்கே வராது. ஸோ இப்போ மூணுமே தப்பாக இருக்குது. ஏதாவது கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒரே போல் சேமாக வருதான்னு பார்ப்போம். லேர்னர்ஸுங்கிற வார்த்தை வரல, அப்போ இது வராது. ரப்பர்ஸ்னு இங்கே இருக்குது. இங்கே பென்சில் பல கேண்டீஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டுமே வராது. இது வந்து மூணுமே தப்புங்கிறனால நெய்தர் அப்படிங்கிறது வரும். ஸோ அடுத்து ஆல் ஷாம்பு ஆர் ப்ரஷஸ், அதாவது ஆல் ஷாம்பு ஆர் ப்ரஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ப்ரஷஸ், அதாவது இந்த சம் ப்ரஷஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டிஷனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ கண்டிஷனர் இஸ் டவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், டவல் அதாவது நோன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே நோ கொடுத்துருக்கோம். ஸோ இதை நோன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கன்க்ளூஷனில் சம் டவல்ஸ் ஆர் கண்டிஷனர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ டவல் இங்கே இருக்குது, கண்டிஷனர்ஸ் இங்கே இருக்குது. நமக்கு நோன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுக்கு லிங்கிங்கே கிடையாது. அப்போ இது தப்பு. ஃபஸ்ட்டு இது வந்து தப்பு. ஸோ அடுத்து வந்து நோ ஷாம்பு இஸ் ஏ டவல்னு சொல்கிறாங்க. ஷாம்பு இங்கே இருக்குது, டவல் இங்கே இருக்குது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நோ கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் நோன்னு ஏதாவது மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அதை இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இது ரெண்டுக்கு லிங்கே இல்லை அப்படின்னாலும் அவங்க நோன் கொடுக்காம இருந்தனால இது வந்து கனெக்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் ஷாம்பு இஸ் டவல் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தப்பு தான். ஏன்னா வந்து இங்கே நோ இல்லை அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சம் ப்ரஷஸ் ஆர் ஷாம்புன்னு சொல்கிறாங்க. ப்ரஷஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷாம்பு வந்து இங்கே இருக்குது. ஸோ சம்மில் வந்து நமக்கு உண்டு தான். ஸோ அதனால் இங்கே வந்து மூணாவது கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நோன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் லிங்க், அதாவது அவங்க நோன் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான். மித்தபடிக்கு இது ரெண்டுக்கு லிங்கே இல்லை அப்படின்னு அவங்க கொடுத்தாலும் நோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாதனால அது ரெண்டுக்கு லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து சம் ஸ்கார்ப்ஸ் ஆர் ஷால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது சம் ஸ்கார்ப்ஸ் ஆர் ஷால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சம் ஷால்ஸ் ஆர் மஃப்ளர்ஸ் சொல்கிறாங்க. அதாவது சம் ஷால்ஸ் ஆர் மஃப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சம் ஸ்கார்ப்ஸ் ஆர் மஃப்ளர்ஸ் சொல்கிறாங்க. ஸ்கார்ப் வந்து இங்கே இருக்குது. ஸோ மஃப்ளர்ஸ் இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் லிங்கே இல்லை. ஸோ அதனால் இது தப்பு. ஸோ அடுத்து சம் மஃப்ளர்ஸ், அதாவது மஃப்ளர்ஸ் ஆர் ஷால்ஸ்னு சொல்கிறாங்க. திரும்ப அதே கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. அதாவது வந்து சம் மஃப்ளர்ஸ் ஆர் ஷால்ஸ்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்குது. அதனால் இது கரெக்டு. ஸோ அதனால் ரெண்டாவது கன்க்ளூஷன் கரெக்ட். ஸோ அடுத்து சம் அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சம் அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ். ஸோ அடுத்து சம் பிளான்ட்ஸ் ஆர் பேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ டக் இன் அனிமல்ஸ், அதாவது வந்து அனிமலில் டக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் ஒரு லிங்க் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கலாம். இப்போ வந்து சம் டக்ஸ் ஆர் பேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இங்கே இருக்கிற பேட்ஸ் டக்குக்கும் பேட்ஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குது இல்லை அதாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நோன்னு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் லிங்க் இருக்குது, இல்லைனா லிங்கே கிடையாது. ஸோ அடுத்து நோ பேட்ஸ் இன் அன் அனிமல். ஸோ நோ பேட்ஸ், அதாவது வந்து பேட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் நோங்கிற கான்செப்ட் சொல்லியிருந்தாங்கன்னா தான் கரெக்டு. இப்போ நோன்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக. அப்போ இல்லைனா இதுவும் தப்பு தான். சம் அனிமல்ஸ் ஆர் பேட்ஸ். அப்போ ஒரு சில அனிமல்ஸ் வந்து பேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு சில அனிமல்ஸ் வந்து பேட்ஸ், ஆனால் இதுவும் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து நெய்தர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ஸோ இது 3 ஆப்ஷனுமே நோ தான். ஸோ இங்கே நெய்தர்னே வந்து நீங்கள் போட்டுருங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு டைம் கேட்டிருக்க ஆர்ஆர்பி கொஷின்னா இதில் ஆப்ஷனில் எய்தர் இல்லை. ஸோ அதனால் நெய்தருங்கிறது நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம், மூணுமே தப்பு அப்படிங்கிறப்போ. ஸோ எய்தர்னு வந்தால் மட்டும் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி நெய்தர் அடிச்சுட்டு போயிருங்க. ஸோ அடுத்து
ஸோ இப்போ வந்து சம் பேட்ஸ் ஆர் பீகாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது வந்து சம் பேட்ஸ் வந்து பீகாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம் ஸ்பேரோஸ் ஆர் பீகாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சம் பீகாக்ஸ் ஆர் ஸ்பேரோஸ் சொல்கிறாங்க. இது ரெண்டுக்குமே கண்டிப்பாக ஒரு லிங்க் இருக்குது. சம் பீகாக்ஸ் ஆர் பேட்ஸ்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்குமே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இது வந்து போத் 1 and 2 வந்து கரெக்ட். ஸோ அடுத்து சம் லியோபேட்ஸ் ஆர் க்ரூயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில க்ரூயல்ஸ் வந்து பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பியர்ஸ் இஸ் க்ரூயல்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா பியர்ஸுக்கும் க்ரூயலுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. சம் லியோபேட்ஸ் ஆர் பியர்னு சொல்கிறாங்க. இதுக்கும் லிங்கே கிடையாது. ஸோ அதனால் தப்பு. ஸோ 1 மட்டும் கரெக்டு. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது சம் மும்பை ஆர் டெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கொல்கத்தா அண்டு மும்பைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து மும்பையில் வந்து கொல்கத்தாவை போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சம் சென்னை ஆர் டெல்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சென்னை இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆல் கொல்கத்தா ஆர் சென்னைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொல்கத்தா இங்கே இருக்குது, சென்னை இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து லிங்க் வந்து கிடையாது. ஸோ அதனால் தப்பு. ஸோ அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ சென்னை கொல்கத்தான்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா வந்து சிலாகிசம் படிச்சிட்டிங்கனாலே நோன் இங்கே மென்ஷன் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அது கரெக்டு. அதாவது நோன் மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லாட்டி வந்து அது ரெண்டு தப்பு தான். அப்போ சென்னைக்கும் கொல்கட்டாவுக்கும் ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆக்சுவலாக இல்லை. ஆனால் நோன் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு. ஸோ அதனால் இதுவுமே தப்பு. இங்கே வந்து நெய்தர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நோவோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட சம்மு மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா தப்பு தான், ஏன்னா லிங்க் இல்லை. ஆனால் நோன்னு சொல்லி கேட்டிருக்கனால கொஸ்டினை நோன் கொடுத்தாங்கன்னா அது கரெக்ட், இல்லாட்டி இது ரெண்டுமே தப்பு தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சம் ஹோட்டல்ஸ் ஆர் டார்மினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து HDன்னு வச்சுக்கிறேன். சம் கேட்ஸ் ஆர் ஷெல்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஆகாமல் வருது. ஸோ அதனால் நான் தனியாக போட்டுக்கிறேன். கேட்ஸ் ஆர் ஷெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஆல் ஷெல்டர்ஸ் ஆர் ஃபென்ஸு. அதாவது ஷெல்டர் அது நம்மளுக்கு ஆல்னாலே உள்ளே தான் வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சம்டைம்ஸ் வரும். லிங்கிங்கே இருக்காது, ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்கும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சம் கேட்ஸ் ஆர் டார்மினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்டு இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு டார்மினேட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நமக்கு நோன் கொடுத்துருந்தாங்கன்னா லிங்கே கிடையாது. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து சம்மந்தமே கிடையாது. இது ரெண்டுக்கும் ஒரு லிங்கே கிடையாது. அப்போ இது தப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சம் ஃபென்சஸ் ஆர் கேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபென்ஸு கேட் இங்கே, அதாவது ஃபென்ஸ் இங்கே இருக்குது, கேட் இங்கே இருக்குது. ரெண்டும் கிட்டத்தட்ட கொஞ்சம் லிங்க் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்கும். ஸோ இது கரெக்ட் தான். சம் ஹோட்டல்ஸ் ஆர் ஷெல்டர்னு சொல்கிறாங்க. ஹோட்டல் இங்கே இருக்குது, ஷெல்டர் இங்கே இருக்குது. ரெண்டுக்குமே லிங்கே கிடையாது. ஸோ தப்பு. ஸோ செகண்ட் கன்க்ளூசர் மட்டும் கரெக்டு. ஸோ அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேல்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மேல்ஸ் வந்து சின்சியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்சியராக, அதாவது ஆல் சின்சியர், எல்லா சின்சியராக இருக்கவங்களும் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் வருவோம். ஸோ சம் ஹானஸ்ட் ஆர் மேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு சில பேர் ஹானஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சம் ஹானஸ்ட்டு. இந்த ஹானஸ்ட்டுங்கிறவங்க மேல்ஸாக இருக்கலாம், ஏன்னா வந்து லிங்கிங் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது கரெக்டு. இது கரெக்டு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் மேல்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டின்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஆல் மேல்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அப்போ மேல் வந்து உள்ளே இருக்கணும், ஸோ ஸ்டூடெண்ட் வந்து வெளியே இருக்கணும். ஆனால் இங்கே பாசிபிலிட்டிஸ் கொடுத்தனால இது வந்து சம்மாக கூட இருக்கலாம், அதாவது ரெண்டுமே காமனாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி எதுவும் வந்திருக்காம பாருங்கள். மேல்ஸு ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட காமன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இது கரெக்டு. இது கொஞ்சம் வந்து யோசிக்கணும், இல்லைன்னா தப்பாயிரும். பாசிபிலிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா அது ஆளாக இல்லை அப்படின்னாலும் சம்மாக இருக்கிறப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். சம் சின்சியர் ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவ் வரக்கூடாது, இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது சின்சியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது, இங்கே நாட்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. மென்ஷன் பண்ணலன்னா இது ரெண்டு கண்டிப்பாக லிங்க் இல்லை. ஸோ அதாவது இது வந்து அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்போ இது தப்பு. ஸோ இங்கே வந்து 1வது 2வது கன்க்ளூஷன் மட்டும் ட்ரூ ஆகும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இங்கே பாசிபிலிட்டின்னு கொடுத்தனால அப்படியே நீங்கள் உல்ட்டா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட்டுன்னு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ ஆல் வயர்ஸ் ஆர் ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா வயருமே ஸ்விட்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நோ ஸ்விட்சஸ் இஸ் எ பைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நோனா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் பல்ப்ஸ் ஆர் பைப்ஸு. ஸோ ஆல் பல்ப்ஸ் ஆர் பைப்ஸ்னால் இப்போ இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும். பல்ப்ஸ் வந்து உள்ளே வரணும், பைப்ஸ் வந்து வெளியே இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்துக்கலாம். அதாவது நோ வயர் இஸ் எ பைப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ வயர் வந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. நோ வயர் இஸ் எ பைப் அப்படிங்கிறப்போ இங்கே இருக்குது. ஆக்சுவலாக சம்முக்குள்ளே இருந்தாலே இதுக்கும் லிங்க் ஆகிறது தான் அர்த்தம். இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்குமே வந்து கிடையாது, அதனால் கரெக்டு தான். நோ பல்ப் இஸ் எ ஸ்விட்ச்னு சொல்கிறாங்க.
பல்ப் இங்கே இருக்குது, சுவிட்ச் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட இதுக்குள்ளே இருந்தாலும் இதுக்கு ரெண்டுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. 1 and 2 வந்து கரெக்ட் தான். ஸோ அடுத்து நோ கார் இஸ் எ பால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காருக்கும் பாலுக்கும் லிங்கே கிடையாது. அதே மாதிரி நோ பால் இஸ் எ டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாலுக்கும் டேபிளுக்கும் லிங்கே கிடையாது. நோ கார் இஸ் எ டேபிள்னு சொல்கிறாங்க. கார் வந்து இங்கே இருக்குது, டேபிள் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அவங்க சொல்கிற இது ரெண்டுக்கு தான் நோ சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கு நோ கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இது தப்பு. ஸோ அடுத்து வந்து ஆல் டேபிள்ஸ், அது இங்கே வந்து நெகட்டிவில் இருக்குது, எப்படி ஆல் வரும்? ஸோ அதனால் இதுவும் தப்பு தான். ஸோ அப்போ இது வந்து நெய்தர். ஸோ ஓவரலாக பார்த்தீங்க அப்படின்னா சிலோகிசம் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நோன்னு அங்கே கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அது ரெண்டுக்கு லிங்க்கு, இல்லைனா லிங்கே கிடையாது. அது லிங்கே இல்லைனாலும் அங்கே நோ இல்லாதப்போ அது வந்து லிங்க்கு கிடையாது இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் பேர் பார்த்துக்கோங்க. சம்மு நோ, ஆளு சம் நாட்டு, சம் நாட்டு. இது வந்து எய்தரில் கேட்டாங்கன்னா பார்க்கலாம். உங்களுக்கு எய்தர் மேக்ஸிமம் வராது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.